சிவாய நமோ நம குருவே சரணம் குருவே சரணம். எனக்கு சித்தர்களே குறித்து வந்து பெருமாள் 63 நாயன்மார்களே போட்டி போட்டு இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் பகாயம் ஊரில் இந்த விழா, அதாவது தொழில் முனைவர் அவர்களை சிறப்பித்து இந்த டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டம் வந்து அடுத்தவர்களையும் ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது இந்த டாக்டர் பட்டம். இது வந்து சேவையை மெச்சி தான் கொடுக்குறாங்க. அதில் என்னை இந்த எம்பெருமான் தேர்ந்தெடுத்ததற்காக ஒரு ஆணத்தோழி ஆத்ம நமஸ்காரம். சமுதாயத்திலே முறையாக இருந்து பக்கமாக இருந்து பொறுமையாக இருந்து வழிநடத்திய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மக்களை அறிந்து அன்பே ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் அருளிய மூல மந்திரத்தை முன்வைத்து இந்த அவையில் வந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரம் சொல்லி என்னுடைய சேவை சொல்லுவேன். நான் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன். மதத்துக்குத்தான் இறைவன், இறைவனுக்கு மதம் இல்லை என்று சொன்னது போல் நான் சிவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அகத்தியர் மகரிஷி யாருன்னு எனக்கு தெரியாது, போகர் மகரிஷி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்களுடைய தீர்க்க தரிசனம் நான் பெற்றிருக்கேன். என்னை வந்து அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு, என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு என்னுடைய ஆன்மா. நான் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நான் ஆன்மீக பயணம் மேற்கொண்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையிலும் இருசக்கர வாகனத்தில் பல வாழ்ந்த ஆலயங்களையும் பல புண்ணிய தீர்த்தங்களையும் பூஜித்து இந்த உலக மக்களை கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டோடு செல்லாமல் ஒத்தையாக சென்று நான் அத்தனை பூஜைகள் செய்துள்ளேன். அடுத்தது இந்த கொரோனாவில் நம்மளை விட்டு பிரிஞ்ச நம்மளுடைய சகோதர சகோதரிகள், தாய் தந்தை எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அவங்களுடைய ஆன்மாவையும் சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த பூஜைகள் நான் செய்திருக்கேன். பானு மாதா யூடியூப் சேனல் போட்டிங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே வருது. இதில் வந்து நான் செய்த சேவை வந்து யாரிடமும் ஒரு பணத்துக்காகவோ அல்லது பேர் புகழுக்காகவோ நான் செய்யலை, எந்த போய் நான் தேடலை. ஆனால் எல்லாமே என்னை தேடி வந்தது. மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் அப்படி அவர்களோட சேவை புரியும் நாம் திருமதி மதிப்பிற்குரிய பிரியா மேடம் அவர்களும் என்னை தேர்ந்தெடுத்து இந்த பட்டம் வழங்குறேன்னாங்க. நான் எந்த படிப்பும் படிக்கலை, எனக்கு இந்த பட்டம் தேவையில்லைன்னு நிறைய முறை அவங்கக்கிட்ட கால் பண்ணோம்.
அவங்க வந்து என்னை விடாம இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல நடக்குது, நீங்கள் வாங்கணும் போது திருச்செந்தூர், பழனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசி, பொதிகமலை, நவகைலா, நவத்திருப்பதி, பாபநாசம், இப்படி பல ஆலயங்களுக்கு போயிட்டு என்னுடைய இறைப்பணி செய்யும் போது அந்தந்த மாவட்ட மாநிலங்களிலும் நிறைய பேர் இந்த கிட்னி பாதிச்சவங்க, ஹார்ட் பாதிச்சவங்க, பெண் பார்க்க போனாங்க மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளை பார்க்கவும் பெண் கிடைக்காது, இவங்க எல்லாம் தேடி வந்து நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அவங்களே சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, எந்த சேவையும் எதிர்பார்க்காம நான் பல சேவைகள் செய்த பலனை எதிர்பார்க்காம என்னுடைய கணவர் 2004 இறந்து விட்டார். அதாவது ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு ஆன்மீக தெரியுது. நான் பேசும்போது எல்லாம் கேட்கணும்னு. என் கணவர் 2004 ஒரு விபத்துல காலமாயிட்டாரு. அப்போ நான் மனசை தளர விடல. அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் வந்து ஏன் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்னா, இறைவன் கொடுக்க நினைத்தது யாராலையும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிதான் நான் மதிப்பு மரியாதைக்குரிய டாக்டர் சௌந்தரராஜ ஐயா தான் என்னை ஊக்கப்படுத்தினார்னு நினைக்கிறேன். எனக்கு இறைவனுக்காக செய்த பணிகளுக்கு எனக்கு இது கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் சொல்ல முடியும். அதே போல நான் என் கணவர் இறங்கும்போது ஒரு சிறிய வீடு இருந்தது. அதை கூட நான் என்ன செய்ய வேண்டும்னு, இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்னு, நான் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும்னு அந்த வீடை விற்றேன். நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைகளை விற்றேன். மக்களுக்கு அந்த கொரோனா நேரத்தில் அறுசுவையான உணவினை சுத்தரிக்கப்பட்ட தண்ணி கொடுக்கணும்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்தேன். அப்போது எனக்கு ஒரு இன்னல்கள் அல்ல, ஒரு சாதாரண லேடிஸ் வந்து இவ்வளோ செய்து, அதுவும் மாற்று மதத்திலிருந்து வந்து இவ்வளோ செய்கிறாங்கன்னு நிறைய கொலை மிரட்டல், அறநிலைத்துறை, காவல்துறை எல்லாமே என்னை வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் எதுக்கும் நான் மனம் தளர விடாமல் நிறைய சேவைகள் செய்தேன். அந்த சேவையில் எல்லாம் என்னை சுற்றி இருக்கவங்க திட்டுவாங்க, என்னங்க இருக்கிற அந்த ஒரு சின்ன 360 சதுரடி வீட்டை கூட வித்துட்டீங்க, வச்சுட்டு இருக்க அந்த நகையை விற்கிறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், இறைவன் எதுக்கும் இது செய்ய வைக்கிறாரு, நமக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் இழந்த எனக்கு இந்த சேவையாவது மன நிம்மதி தரட்டும்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு இறைவன் கை கொடுக்கல. கை கொடுத்தாரு, மன்னிக்கணும். போன மாதம் 27ஆம் தேதி பேர் ஊர் சொல்லாதுன்னு சொல்லி ஒரு மகான் வந்து 65 லட்சத்துக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு யார் துன்பம் பொறுத்தினார்களோ அதே இடத்துல எனக்கு 65 லட்சத்துக்கு இடம் வந்து இப்போதான், அதுவும் ட்ரஸ்ட் பேர்லையோ அல்லது குரூப் பேர்லையோ இல்லாமல் ஆனால் என் பேரில் எழுதி கொடுத்துருக்காரு. அதையும் நான் வந்து பொது சேவைக்கு தான் எழுத போகிறேன். இப்படி ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் மனசை தளர விடாமல் நான் செய்த சேவைக்கு மத்திய அரசு, அதாவது டாக்டர் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜர்கள் வந்து என்னை ஒரு சால்வை போட்டு ஊக்கப்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக ஆக்குனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த உஜ்வாலா திட்டத்தில் நிறைய பேருக்கு நான் இந்த கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். தனிநபர் கழிவறைகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். சரி, தனிநபர் கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்கேன். அதிகமாக பேச எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்காதனால இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏதாவது ஒரு சேவை நம்ம செய்யலாம், சரிங்களா? அதில் வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம். இப்போ ஐயா அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா இந்த மாதிரி பட்டமெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், அன்பளிப்புக்கெல்லாம் என்கிட்ட ₹1 இல்லைன்னு. இதில் மனம் தளர விடாமல் பிரியாம இடத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மேடம், நீங்கள் ₹1 கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து இந்த பட்டத்தை வாங்கினா போதும்னாங்க. அது மாதிரி ஐயா அவங்க டாக்டர் மதிப்பிற்குரிய சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் பல மாவட்டங்களுக்கும் மாநிலத்துக்கும் சென்று என்னை போல் சேவை செய்யவர்களை கண்டறிந்து அவங்க ஊக்கப்படுத்துறாங்க இல்லையா, இது ரொம்ப சிறப்பு. இது எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம போல் இருக்கிறவர்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கும் இது ஒரு தூண்டுதல். அதாவது நாம அந்த சேவை செய்யலாம் என்ற அளவுக்கு செய்துகிட்டு இருக்கிற ஐயா அவர்களுக்கும், அவர் உடல் ஆரோக்கியத்திற்கும், அவர் மன தைரியத்துக்கும், அடுத்தது அவரை சார்ந்திருக்கும் குடும்பத்துக்கும் நான் சொல்ல போறது என்னன்னா, அந்த அடிமுடி காணா ஈசனுடைய அந்த அருள் இருக்க வேண்டும்
அப்படி இருந்தாதான் இன்னுமே அதிகமா செய்யணும்னு அவருக்கு அந்த எண்ணங்களுக்கு பலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி திரும்பி பாரு சார். நேரம் கடந்து கொண்டே போகிறதுனால சீக்கிரமாக இப்போ டாக்டர் பண்ண வாங்க போகிறோம். நீ ஆனால் அனுபவம் இருக்குங்களா? அதான் ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுங்க. வாங்க பேணிங்க பாருங்க. நண்பருமான விமல் ஜி நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு சேவைக்கான கௌரவ டாக்டர் பட்டம் என்று வழங்குகின்ற இந்த வேளையிலே அவருக்கு பதிலாக அவருடைய சேவைகளை சிலவற்றை நான் இங்கே கூற விரும்புகிறேன். தோன்றிடும் தோழோடு தோன்றுக அச்சிலா தோன்றலை தோன்றாமல் என்கின்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க ஒரு நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்காட்டு கிராமத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய கடுமையான முயற்சியாலும் உழைப்பாலும் இரவு பகல் மாறாமல் உழைத்து இன்று ஒரு 1000 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய அளவிலே தொழிற்சாலைகளை நடத்தி நிறைய சமூக சேவைகளை செய்து வருகின்ற எங்களுடைய அன்புக்கினிய நண்பர் திரு நந்தகுமார் அவர்கள் ஜேசிஐ உடன் இணைந்து கோவை சர்க்கரா கண் மருத்துவமனை சார்பாக இலவச கண் சிகிச்சைக்கு வரும் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சுமார் 200 நபர்களுக்கு மத்திய சாப்பாடு வழங்குதல் கடந்த 17 வருடங்களாக இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஐயா அவர்களுக்கு முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் 4 கிராமங்கள் கொடுக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 ஆக்சிஜன் மிஷன் மகாராஜா அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் மூலம் வழங்கப்பட்டது. உடை போர்வை தேவைக்கு ஏற்ப 1000 தொழிலாளர்களுக்கு 22 வருடங்களாக மாதம் 1.5 கோடி ரூபாய் அளவில் அவருக்கு குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Thank you. Happy New Year. Huh?